ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பைபிள் கால்ஸ் யூடியூப் சகோதர சகோதரிகள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை கடந்த வருஷமெல்லாம் கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். தேவன் உங்களை இந்த புது வருஷத்தை காண செய்ததை எண்ணி ஆண்டவருக்கு மனமார ஸ்தோத்திரங்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டிலே ஆண்டவர் உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் சந்ததியும், உங்கள் ஊழியங்களையும் இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களால் நிரப்புவாராக. உங்களுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்கும்படி செய்வார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்ட காரியங்கள் எதுவாயிருப்பினும் அதை இந்த வருஷம் உங்கள் கண்கள் காணும்படி பதில் செய்வார். ஒவ்வொரு வருஷமும் தேவன் உங்களை நடத்தி வந்த விதத்தை எண்ணி பாருங்கள். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட்டதே இல்லை. அவருக்கு பெயர் மாறாதவர், அவருக்கு பெயர் நினைவு கூறுகிறவர், அவருக்கு பெயர் அன்புள்ள ஆண்டவர். ஆம், ஒரு நாளும் பொய் சொல்லாதவர், மனம் மாறாதவர். அவர் உங்கள் வாழ்க்கையை கண்டு இந்த வருஷத்தின் தேவைகளை எல்லாம் அறிந்து கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்து வழிநடத்த போகிறார். இந்த வருஷத்தில் தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருந்து உங்களை காத்து உங்களுக்கு உதவி செய்ய போகிற வல்லமையுள்ள கரமாய் செயல்பட போகிறது. இந்த வருஷத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். இந்த வருஷத்தின் எல்லா நாளும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து எல்லா வழிகளிலும் துணை செய்வார் என்று உங்களை வாழ்த்துகிறேன். பைபிள் கால்ஸ் ஊழியத்தில் இருந்து. இந்த ஊழியத்தில் நீங்கள் காட்டின அன்புக்காக உங்களுக்கு நன்றி. இந்த ஊழியத்திற்காக ஜெபித்த உங்கள் ஜெபங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மட்டுமல்ல, இந்த ஊழியத்தை நீங்கள் நேசித்து உங்களது உபகாரங்களால் தாங்கினீர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஊழியத்தின் சார்பாக, என்னோடு கூட இருக்கிற ஊழியக்காரர்கள் சார்பாக, பைபிள் கால்ஸ், பைபிள் டிவி அலுவலகத்தில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருடைய சார்பாக உங்களுக்கு நன்றிகளை, பாராட்டுக்களை, புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் தான் எங்களுக்கு சந்தோஷம், மன மகிழ்ச்சியுமாய் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஊழியம் செய்வது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. காரணம், வசனத்தை நேசிக்கிற நீங்கள் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற உங்கள் நேசத்தை எங்கள் ஊழியத்தில் காட்டினீர்கள். அதற்காக உங்களுக்கு பாராட்டுக்கள். தேவன் உங்களை இன்னும் வளரச் செய்வார், வாழச் செய்வார். நீதிமொழிகள் 22:18 படி நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆம், நிச்சயமாக இந்த புது வருடத்தில் நீங்கள் நம்பி காத்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு நல்ல முடிவுகள் உண்டாகும். அது தேவன் உங்களுக்கு செய்ய போகிற மகத்துவமான காரியங்களில் ஒன்றாய் விளங்கும். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை நடத்தி வந்த விதங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? அவர் எப்படி ஒன்றுமில்லாத இருந்த நாட்களில் இஸ்ரவேலரை நடத்தியது போலதான் தெய்வம் உங்களை நடத்தி இருக்கிறார். இஸ்ரவேலரை வனாந்தரத்தில் நடத்தி வந்தார். 40 வருடங்கள் அற்புதமாய் நடத்தி வந்தார். அவரை விசுவாசித்தவர்கள் எல்லாரும் அவரிடத்தில் நன்மையை பெற்றார்கள். விசுவாசியாதவர்கள் தான் கடினமான காரியங்களை சந்தித்து அவர்களுடைய முடிவு சம்பூர்ணம் இல்லாமல் போனது. ஆனால் தேவனை விசுவாசிக்கிற மக்களை அவர் கைவிடுவதே இல்லை, கைவிடுவதே இல்லை. அவர்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை அறிந்து செயல்படுகிறார். தேவனாகிய கர்த்தர் இன்றும் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். எசையா தீர்க்கதரிசன புத்தகம் 45 அதிகாரம் 17 வசனம். இஸ்ரவேலோ
கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். என்ன ஒரு அருமையான வாக்குதத்தம் பாருங்கள். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். அது எவ்வளோ பெரிய ஒரு ஆறுதல், ஆனந்தம், ஆசீர்வாதம். தேவனுடைய ரட்சிப்பு நமக்கு எவ்வளவு அவசியமா இருக்கிறது பாருங்கள். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம், ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம், புலம்புகிறோம், அழுகிறோம், காத்திருக்கிறோம். நீங்கள், உங்கள் வீட்டார், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய கணவன், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் கர்த்தரை அறிய வேண்டும் என்று விரும்புகிறோம் அல்லவா? அவன் இருதயம் மாறட்டும், ஆண்டவரே அவன் இருதயத்தை மாற்றும், அவளை மாற்றும், ரட்சியும் என்று நாம் கெஞ்சி மன்றாடின நாட்கள் எத்தனையோ இருந்தன. இந்த ஆண்டிலே ஆண்டவர் அந்த மன்றாட்டுக்கெல்லாம் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ரட்சிக்கப்படுவான். இஸ்ரவேல் மறக்கப்பட மாட்டான். இஸ்ரவேல் கைவிடப்படுவதில்லை. அருமையானவர்களே, இந்த வாக்கு உனக்குரியது, உங்களுக்கு உரியது. தேவன் அந்த வாக்கின்படி உங்கள் ஒவ்வொரு ஜெப தேவையையும் அறிந்து, விண்ணப்பத்தை அறிந்து எல்லாவற்றிலும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நாம் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருக்கும்படி செய்கிறாராம். என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நாம் வெட்கப்படாதபடி வாழ வைப்பார். உங்களுக்கும் தான். ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார், வாழ வைப்பார். இந்த வருஷம் வாழ்க்கைப்படுகிற வருஷமா இருக்கும். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏசாயா 58:8 படி உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும், துளிர்க்கும். அருமையானவர்களே, வருஷத்தின் துவக்கத்திலே கர்த்தருடைய வார்த்தையை ஆசீர்வாதமாய் உங்களுக்கு கூறுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம், உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும். இந்த பலவீனப்பட்ட வாழ்வு மாறும். இந்த வியாதிப்பட்ட வாழ்வு மாறும். பட்டுப்போன வாழ்வு மாறும். சுக வாழ்வு துளிர்க்கும், துளிர்க்கும், துளிர்க்கும். இந்த நாள் முதற்கொண்டு இந்த வருஷத்தின் எல்லா நாளும் உங்களுக்கு துளிர்க்கிற நாளாய் இருக்கட்டும். வாழ்க்கையில எவ்வளோ காரியங்கள் பட்டு போயின, எவ்வளோ காரியங்கள் துளிர்க்க முடியாமல் செத்து போயின, எவ்வளோ காரியங்கள் இனி இது நடக்கவே நடக்காது என்று சொல்லி நம்பிக்கையை இழந்துவிட்ட பல காரியங்கள் உண்டு அல்லவா? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் சுக வாழ்வு துளிர்க்கும், துளிர்க்கும் என்று. ஆம் பிரியமானவர்களே, தேவன் எல்லாவற்றையும் துளிர்க்க செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் செய்வார், அவர் செய்வார். அவர் ஊமையானவர் அல்ல, பேசாதவர் அல்ல, அவர் கேட்கக்கூடாதவர் அல்ல. அவர் செவிகள் திறந்திருக்கின்றன, அவர் கண்கள் திறந்திருக்கின்றன. அவர் பேசக்கூடிய ஆண்டவர். உங்களிடத்துல எத்தனை முறை பேசி இருக்கிறார், எத்தனை முறை ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறீர்கள். அவர் பேசியதனால்தான் இன்றும் நீங்கள் ஜீவிக்கிறீர்கள். அவர் பேசியதனால்தான் உங்கள் இருதயம் பலப்பட்டது. ஆண்டவர் உனக்கு தம்முடைய வார்த்தையை கொண்டு பேசியதால் தான் இன்றும் நீங்கள் நிற்கிறீர்கள். இல்லை என்றால் எப்பொழுதோ உங்கள் வாழ்க்கை பட்டு போயிருக்கும். ஆக இந்த புது வருஷம் துவக்கத்திலிருந்தே தேவன் உங்களுக்கு சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுவார். துளிர்ப்பதாக இயேசுவின் நாமத்தில். பட்டு போன வாழ்க்கை துளிர்ப்பதாக இயேசுவின் நாமத்தில். கடினமான வாழ்க்கைகள் எல்லாம் மாறி சுகமான வாழ்க்கை துளிர்ப்பதாக இயேசுவின் நாமத்தில். நிம்மதியற்ற வாழ்வு மாறி சமாதானமான வாழ்வு துளிர்ப்பதாக இயேசுவின் நாமத்தில். உங்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்வு உண்டாகும், அப்படிப்பட்ட வாழ்வு உண்டாகும். நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஊழியக்காரன். நான் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், தேவன் உங்கள் வாழ்வை துளிர்க்க பண்ணுவார்.
உங்கள் பிள்ளைகளின் வாழ்வை துளிர்க்க பண்ணுவார். ஆவிக்குரிய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணுவார். தள்ளாடுகிற ஊழியத்தை நிலைநிறுத்தி துளிர்க்க பண்ணுவார். பலவீனமான இந்த சரீரத்தை பலனுள்ளதாய் மாற்றி துளிர்க்க பண்ணுவார். இந்த பொருளாதார தரித்திரத்தை எல்லாம் தேவன் தூக்கி எறிந்து ஒரு செழிப்பை துளிர்க்க பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் இது உங்களுக்கு இந்த புது வருஷத்திலிருந்து நடப்பதாக இந்த வாழ்வு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்வு. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இது நடக்கும். ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இது நடக்கும். ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற சகோதரன், சகோதரி, விசுவாசி ஒவ்வொருவருக்கும் இது நடக்கும். வாலிப பிள்ளைகளே, உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும் என்று இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். இது மட்டுமல்ல, எசையா 45:25 ஆண்டவர் கூறுவதை கவனியுங்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். இந்த இஸ்ரவேல் என்பது அன்றைய இஸ்ரவேலருக்கு கூறப்பட்டதா இருக்கலாம். ஆனால் நாம் எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். ஆண்டவர் மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலரை விட இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலரை அதிகமாய் நேசிக்கிறார். மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலருக்கு என்னெல்லாம் வாக்கு பண்ணி வைத்திருந்தாரோ, எதையெல்லாம் வாக்கு பண்ணி இருக்கிறாரோ, அதை அவர்கள் விசுவாசியாது போனபடியினால், தள்ளிவிட்டபடியினால் அவர்களை ஆண்டவர் தள்ளிவிட்டார். ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் தேவனுடைய வாக்கை விசுவாசிக்கிறபடியால், தேவனையே விசுவாசிக்கிறபடியால், அவருடைய மகத்துவமான வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறபடியால் அந்த வாக்குத்தத்தத்தில் உள்ள வாழ்வு நமக்கு சொந்தமாக மாறிவிடுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆம், இந்த தேவனை நீங்கள் நம்புகிறபடியினாலே, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறபடியினாலே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் நம்பிக்கையின் விசுவாசத்தை வைத்தபடியினாலே, அவருக்காக வாழ்கிற இந்த வாழ்க்கை ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. அவர் சத்தியப்பரர், அவர் சத்தியப்பரர். அவர் உங்களுக்கு கட்டாயம் அதை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எதற்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறீர்கள்? எதற்காக நீண்ட காலம் ஜெபிக்கிறீர்கள்? எதற்காக அதிக வருஷம் காத்திருக்கிறீர்கள்? ஏன் உங்கள் வாழ்க்கையில அந்த வாசல் திறக்கப்படவில்லை என்று கேள்வி கேட்கிறீர்கள்? இதோ தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி உனக்காக அந்த வாசலை திறக்க வல்லமை உள்ளவராயும் சித்தம் கொண்டவராயும் இருக்கிறார். சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு தானியேலை காப்பாற்றியவர் உன்னை காப்பாற்ற இன்றும் உயிரோடு இருக்கிறார். அற்புதம் அன்று நடந்ததா இருக்கலாம், ஆனால் அந்த அற்புதத்தை அன்று செய்த அதே தேவன் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். நான் உங்களுக்கு இந்த புது வருடத்தில் ஜீவிக்கிற ஒரு ஆண்டவர், வாக்கு மாறா ஆண்டவர், உன் வாழ்க்கையை மாற்றுகிற ஆண்டவரை அறிவிக்கிறேன். இந்த வருஷமெல்லாம் உங்கள் சுக வாழ்வு துளிர்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஸ்திரப்பட்டு பலப்பட்டு நிலை நிறுத்தப்படுவீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஆம் பிரியமானவர்களே, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. என்னை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நான் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், பழையவைகள் ஒளிந்து போயின. பொல்லாத பழையவைகள், துக்ககரமான பழையவைகள், சாபகரமான பழையவைகள், கசப்பான பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இனி உங்களுக்கு புதியவைகளை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். He will do the new things. New things. You can trust him. You can trust him. You can trust him. நீங்கள் அவரை நம்பலாம், விசுவாசிக்கலாம். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அருமையானவர்களே, என்னை கைவிடாத இயேசு உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லுகிறேன்.
நான் வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு இன்று வரைக்கும் அவருக்காக வாழ்ந்து அவரை பற்றி பிரசங்கிக்கிறேன். நான் ஒரு மத பிரசங்கி அல்ல, ஆனால் ஆண்டவர் இயேசுவை அறிந்தவன், ருசித்தவன், தெய்வத்தை ருசித்தவன், தெய்வ அன்பை ருசித்தவன். உண்மையுள்ள ஆண்டவர் ஜீவிக்கிறார், அவர் உயிர் உள்ளவர், அவர் என்னை மாற்றியவர். ஆகையினால் தான் அவரை பற்றி பேசுகிறேன். இந்த 40 வருடங்கள் என் வாழ்க்கையை நடத்தி வந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை நடத்த வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். ஆகவே உங்கள் நம்பிக்கையை அவர் மேல வையுங்கள். உங்கள் விசுவாச கப்பல் புறப்படுவதாக. இந்த புது வருஷத்துல இந்த விசுவாச கப்பல் புறப்படுவதாக. புறப்படட்டும். விசுவாசத்தோடு போங்கள். ஆண்டவரை நம்பி போங்கள். காரியங்களை ஆரம்பிங்கள். விசுவாசத்தோடு செய்யுங்கள். சும்மா உட்கார்ந்து இருக்காதீங்க, சும்மா ஜோம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஆண்டவரை நம்பி காரியத்தை துவங்குங்க. வரும் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒன்றுமில்லாம காரியத்தை விசுவாசத்தை தொடங்குங்க. அப்பதான் தேவன் உங்கள் விசுவாசத்தை பார்ப்பார். அவர் செய்வார், அவர் செய்வார். பல நேரங்கள்ல ஆண்டவரை குழந்தைய போல நாம் விசுவாசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம், குழந்தைய போல நம்ப வேண்டியவர்களா இருக்கிறோம். அவரிடத்தில் தான் போய் நம்முடைய காரியங்களை, தேவைகளை தெரிவித்து அழ வேண்டியவர்களா இருக்கிறோம். நீங்கள் அப்படிப்பட்ட நபரா? குறைவுள்ள நபரா? உடைந்து போன நபரா? தளர்ந்து போனவர்களா? விழுந்து போனவர்களா? தள்ளாடுகிறவர்களா? அழுகிறவர்களா? நீங்கள் இன்னும் தேவையோடு இருப்பவர்களா? நல்லது நடக்கும் நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களா? இதோ உங்களுக்கு நற்செய்தி வந்திருக்கிறது. இந்த வருடம் நற்செய்தி வந்திருக்கிறது. உலகத்தில் 1000 தீமைகள் நடக்கலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய உனக்கு நன்மையை தர ஆண்டவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். உன்னை சுற்றி இருக்கிற ஊரிலும், கிராமத்திலும், பட்டணத்திலும், தேசத்திலும், உலகத்திலும் 1000 தீமைகள், கொடுமைகள் நடக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளையாகிய உனக்கு, மீட்கப்பட்ட பிள்ளையாகிய உனக்கு, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாகிய உனக்கு, கர்த்தருக்கு ஊழியம் செய்த உனக்கு, ஆண்டவருக்காகவே ஓடின உனக்கு, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைக்கும் உன் சந்ததிக்கும் அவர் எப்பொழுதும் நன்மையே செய்கிற தேவனாயிருக்கிறார், நன்மையே செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த புது வருஷத்தில் நன்மைகளை காண தயாராகுங்கள், ஆயத்தமாகுங்கள், புறப்படுங்கள், சுதந்தரிப்பீர்கள், எழுந்திருங்கள். ஆண்டவருடைய வாக்கு உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறது. உங்களை தட்டி எழுப்புகிறேன். போதும் போதும், எலியாவை எழுந்திரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று தூதன் எலியாவை எழுப்பியது போல உங்களை எழுப்புகிறேன். இயேசுவின் நாமத்திலே எழும்புங்கள். இதோ புது வருடம் பிறந்து விட்டது. செய்ய வேண்டிய காரியம் தயாராகிவிட்டது. நீங்கள் புறப்பட்டு போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். சுதந்தரியுங்கள், சுதந்தரியுங்கள், சுதந்தரியுங்கள். உங்களுக்கு உரியதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்கள் பங்கு காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். நம்பி புறப்பட்டு போய் சுதந்தரித்து இந்த சுக வாழ்வை வாழுங்கள். இந்த ரட்சிப்பின் வாழ்வை வாழுங்கள். இந்த பரிசுத்த அலங்காரமான இந்த வாழ்வை வாழுங்கள். பாக்கியமான இந்த ஊழியத்தை செய்ய தயங்காதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் இந்த வருடம் 2 எத்தனையாகும். இந்த பொருளாதார காரியங்களில் கர்த்தர் கிரியை செய்வார். இந்த கடன்களில், சிக்கலில் ஆண்டவர் இந்த வருடம் கிரியை செய்வார். நீங்கள் வெளியே வர முடியாத இருக்கிற இந்த வட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி வெளியே கொண்டு வந்து நிறுத்துவார். உங்கள் குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், இந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீராத பிரச்சனையா இருக்கலாம், பிளவுகளா இருக்கலாம், அல்லது கசப்பான காரியங்களா இருக்கலாம், படுத்த படுக்கையா இருக்கலாம், மரணத்தை நெருங்கி கொண்டு இருக்கலாம். அருமையானவர்களே, இந்த வருஷம் தெய்வம் உங்களை சந்திக்கிற வருஷம். தேவகுமாரன் சொன்னது போல உங்களுடைய வெட்கம், உங்களுடைய துக்கம் எல்லாம் மாறி கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் ஸ்திரப்பட்டு நிற்க போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்,
அதை உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பிதாவே, பரலோக ஆண்டவரே, எங்கள் ஜீவாதிபதியே, நித்தியானந்த ஏக சக்கராதிபதியே, இதோ இந்த புது வருஷத்தை, இந்த 2025 வருஷத்தை காணும்படிக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் கொண்டு வந்து கரம்பிடித்து கொண்டு வந்து நிறுத்தியதற்காக ஸ்தோத்திரம். இந்த 2025 வருடம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் வாக்கு பண்ண வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வருஷமாய் இருக்கட்டும்ப்பா. யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ, நான் சொன்ன இந்த ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நன்மையான காரியம் நடக்கட்டும். நடக்கட்டும்பா, நடக்கட்டும். கிரியைகள் நடக்கட்டும். தீமைகளில் இருந்து அவர்களை மீட்டு நன்மைகளால நிரப்பும்பா, 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 நிரப்பும்பா. ஆண்டவரே, பாத்திரங்கள் நிரம்பி வழியேற்றும், அபிஷேகம் நிரம்பி வழியேற்றும், ஆத்தும அறுவடை நிரம்பி வழியேற்றும், அவர்கள் ஜெபங்களுக்கான பதில்கள் நிரம்பி வழியேற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய அருள் மாறி ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று உம்முடைய அடியானாகிய நான் ஜெபம் பண்ணி கேட்கிறேன். ஆண்டவரே, ஜெபம் பண்ணி கேட்கிறேன். யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தேவைகளோடு இருக்கிறார்களோ, குடும்பத்தின் யாருடைய காரியங்கள்லாம் தடைப்பட்டு கிடக்கிறதோ, அந்த தடைகளை எல்லாம் இயேசுவானவர் மாற்றுவீராக. இயேசுவினால் மாற்றப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு இறங்கி கிரியை செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா, ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த பொல்லாத பிசாசு ஒருவரையும் தொடக்கூடாது என்று இயேசுவின் நாமத்திலே நான் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் சுற்றிலும் வேலி அடையும். அவர்களுக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறீரோ அந்த ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் உம்முடைய சித்தத்தை அறியட்டும். இந்த வருஷம் உம்மை அதிகமாய் அறியட்டும். விசுவாசத்துல வளரட்டும், அபிஷேகத்துல வளரட்டும், வரங்களில வளரட்டும், கிரியைகளில வளரட்டும். இந்த வருஷம் ரெண்டத்தனையான அறுவடை அவர்களுக்கு உண்டாகட்டும். ரெண்டத்தனையான பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ரெண்டத்தனையான தொழில் பெருகுவதாக. ரெண்டத்தனையான ஊழியங்கள் அவர்களுக்கு வருவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அவள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக விசேஷமா ஜெபிக்கிறேன். ஒருவரும் குளிர்ந்து போகக்கூடாது, ஒருவரும் சோர்ந்து போகக்கூடாது, ஒருவரும் பின்மாறி போய்விடக்கூடாது, ஒருவரும் தளர்ந்து போய்விடக்கூடாது. இயேசுவின் நாமத்துல அவர்கள் ஆவியில ஸ்திரப்பட்டு பலப்பட்டு நிலை நிற்கும்படிக்கு, முன்னேறும்படிக்கு, போர் வீரர்களாய் ஆண்டவருக்காக இரட்சண்ய சேனையில நிற்கும்படிக்கு ஆண்டவர் அவர்களை எழுப்புவீராக. ராஜா, எழுப்புவீராக, எழுப்புவீராக. இந்த புது வருஷம் அப்படிப்பட்ட வருஷமா இருக்கட்டும். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஒவ்வொருவருக்கும் பதில் செய்யும், ஒவ்வொருவருக்கும் பதில் செய்யும். அவர்கள் எங்கு இருந்தாலும், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், எந்த பட்டணத்தில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், இயேசு ராஜா நீர் அவர்களுக்கு செய்வீராக. ராஜா, செய்வீராக. இந்த பைபிள் கால்ஸ் ஊழியத்தை நேசிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்துக்காக ஜெபித்து கொடுத்து ஊழியத்தை தாங்கின ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த பைபிள் டிவி ஊழியம், பைபிள் கால்ஸ் யூடியூப் ஊழியம், பைபிள் கால்ஸ் ஐபிசி ஊழியம், அல்மனா ஊழியம், எல்லா வகையான ஊழியங்களுக்காக ஜெபித்த கொடுத்த எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வருடம் கொடுக்க போகிற உம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய காணிக்கைகளினால ஆத்தும அறுவடை நடப்பதாக. இந்த ஊழியத்தை தாங்குகிறவர்கள், இந்த வருஷம் முழுவதும் தாங்க போகிற எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் மேல் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் ஊழியத்தை தாங்குகிற இவர்கள் மேல் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்துல எங்களுக்கு அல்ல ராஜா, அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தாரும், அவர்களுக்கு அந்த நன்மையை தாரும், அவர்களுக்கு அந்த பலனை தாரும் அப்பா, பலனை தாரும்.
இந்த ஊழியத்தை ஆண்டவரே இம்மட்டும் ஆசீர்வதித்தீர். வசனத்தை எல்லாருக்கும் பிரசங்கித்து ஆண்டவருடைய வார்த்தையை சகல ஜனங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க எங்களை எடுத்து பயன்படுத்தியதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு போய் சேர்க்க, சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்க, போதனைகளை கொண்டு போய் சேர்க்க, அவர்கள் வாழ்க்கையை கட்ட, அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட, எழுப்ப, அவர்களை பலப்படுத்த இந்த ஊழியத்தை ரெண்டத்தனையா இந்த வருஷம் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணி இந்த புது வருஷத்தை இயேசுவின் நாமத்துல ஆசீர்வாதமாய் துவங்க உம்முடைய அடியானாகிய நான் உம்முடைய ஜனத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். கரம் பிடித்து நடத்தும், நன்மைகளால நிரப்பும். இந்த நன்மைகளை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஒவ்வொருவருடைய தலையின் மேல வைத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்தி உங்களுக்காக ஜெபித்து உங்களை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தேவ கிருபையும் பராமரிப்பும் பாதுகாப்பும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். நான், என் மனைவி, பிள்ளைகள், என்னோடு ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தார் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இன்னும் ஆண்டவருக்கு ஓட வேண்டிய தூரம் அதிகம் இருக்கிறது, செய்ய வேண்டிய வேலைகள் அதிகம் இருக்கிறது. உங்கள் ஜெபங்களுக்காக காத்திருக்கிறோம். May God bless you. Thank you. Happy New Year.